விவேக், தீபிகா உங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டேன். இனிமேல் மாசம் உன்னுடைய பாதி சேலரி அவங்களுக்கு அனுப்பிடணும். பாதி சேலரி கொடுன்ற என்ன சிரிக்கிற? மாசம் என் ஃபுல் சம்பளத்தை வாங்கிட்டு இருந்தா இவ, நீங்க பாதி தானே கொடுக்க சொல்றீங்க? டிவோர்ஸ் பண்ணா ஆண்கள் அவங்களோட 50% அந்த சேலரி கொடுக்கணுமா என்ன? இல்ல ஆண்கள் மட்டும்தான் எப்பவுமே மெயின்டெனன்ஸ் கொடுக்கணுமா? இல்ல பெண்களும் கொடுக்கலாமா? இந்த மாதிரி டே டு டே லீகல் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுத்துட்டு இருக்க உங்க ஹரிணி அட்வொகேட் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட், எந்த ஒரு லாமே ஆண்கள் தன்னோட 50% ஆஃப் சேலரியை ஒய்ஃப்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லைங்க. ஒரு கோர்ட் ஒரு மெயின்டெனன்ஸ் கிராண்ட் பண்றதுக்கு முன்னாடி டியூரேஷன் ஆஃப் மேரேஜை கண்டிப்பா பார்ப்பாங்க. அதே மாதிரி அந்த உமனோட ஒர்க்கிங் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கு, எவ்வளோ ஏர்ன் பண்றாங்கன்றத கோர்ட் கண்டிப்பா கன்சிடர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைகள் எவ்வளோ இருக்கு, அவங்களுக்கான மெயின்டெனன்ஸ் எவ்வளோ ஆகும், எல்லாமே கன்சிடர் பண்ணி மட்டும் தாங்க கோர்ட் கிராண்ட் பண்ணுவாங்க. அது கூட 50% ஆஃப் சேலரி கிராண்ட் பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா பெருசா அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இன்னொன்று நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், ஒரு உமன் நல்லாவே ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது ஹஸ்பண்டோடவே நல்லா ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா அவங்க மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்றாங்கன்னும் போது அவங்க மெயின்டெனன்ஸ் கேட்கறத டினை பண்றது கூட ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த மாதிரி ஹஸ்பண்டால கூட தாராளமா மெயின்டெனன்ஸ் வாங்க முடியுங்க. அவங்க திருமணம் ஆகி வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுதே ஒய்ஃப் ஆணோட அதிகமா ஏர்ன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அந்த ஆண் அவங்க ஒய்ஃபை நம்பி தான் இருந்திருக்காங்க அப்படின்னும் பொழுது தாராளமா மெயின்டெனன்ஸ் ஃபைல் பண்ணி வாங்கிக்க முடியுங்க. ஆனா பெரிய அளவுக்கு ரியாலிட்டியில பேசினா ஆண்கள் மெயின்டெனன்ஸ் அதிகமா வாங்குறாங்களா பெண்கள் வாங்குறாங்களா பார்த்தீங்கன்னா பெண்கள் தாங்க மெயின்டெனன்ஸ் வாங்குறாங்க. ஒரு சில பெண்கள் அந்த மெயின்டெனன்ஸை ஆயுதமாகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு ஆண் சின்ன வயசுல கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு போய் சம்பாரிச்சு அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டு திருமணம் பண்ணி இதுக்கப்புறம் வாழ்க்கை முன்னேற்றலாம் அப்படின்னு நினைக்கும் போது திருமணம் வாழ்க்கை முடிஞ்சு போய் கஷ்டப்படுறது மட்டும் இல்லாம தன்னோட வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்ச காசையும் மெயின்டெனன்ஸா கொடுக்குறாங்க. ஸோ இதுல நிறைய பெண்களை ஏமாத்துறாங்க நான் சொல்ல வரல. பட் ஒரு சில பெண்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாவே மெயின்டெனன்ஸ் வேணும்னே அந்த ஆணை பழி வாங்கணுன்றதுக்காக தாங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாவே கொடுக்குறேங்க. நான் சொல்றதா கரெக்டாக நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு வேற எதுனா ஒப்பீனியன் இருந்தாலுமே கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.